ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் 22வது சர்க்கம். ஆனந்தத்தை அளிக்கும் தோற்றமுடைய சீத்தையின் கடுமையான சொல்ல கேட்ட பிறகு ராவணன் அவளை நோக்கி கடுமையான வார்த்தையை சொல்றாங்க. உலகத்துல பெண்களை வசப்படுத்துவதற்காக ஆண்கள் எவ்வளவு நயந்து சமாதானமா பேசுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க பெண்களுக்கு அடிமையாக போறாங்க. எவ்வளவு இனிமையா பேசுறாங்களோ அவங்க தோல்விதான் அடைகிறாங்க. தவறான வழியில போகும் குதிரையை தேரோட்டி திசை திருப்புவதை போல உன்னிடம் எனக்குள்ள காமம் என் கோபத்தை அடக்குது. யாரிடத்துல காமம் ஏற்படுதோ அவரிடம் தயையும் சிநேகமும் உண்டாகுது. அழகிய முகத்தவளை இந்த காரணத்திலாதான் கபடமாக ரிஷி வேடம் புனைந்துள்ள ராமனிடம் ஆசை கொண்டவளும் கொல்ல தகுந்தவளும் அவமதிக்கத்தக்கவளுமான உன்னை நான் இதுவரை கொல்லவில்லை. மைதிலி, நீ என்னை பார்த்து கடுமையாக எந்தெந்த வார்த்தைகளை சொன்னாயோ அவை ஒவ்வொன்றாகவும் உனக்கு மரண தண்டை கொடுப்பது உசிதம். இப்படி வைதேகியை பார்த்து, வைதேகினா மாதா சீதா தேவியை சொல்றாங்க. கோபத்தால உடல் நடுங்கிய ராவணன் சீதையை நோக்கி மேலும் சொல்கிறார். உனக்கு என்னால் விதிக்கப்பட்ட ஓராண்டு காலக்கெடுவில் இன்னும் 2 மாதங்கள் மீதம் இருக்குது. நற்குலத்தவளை, அதற்கு நீ என்னுடைய படுகையில் பங்கேற்க வேண்டும். 2 மாதங்கள் முடிந்த பின்னரும் நீ என்னை கணவனாக ஏற்க விரும்பாவிட்டால் என்னுடைய சமையற்காரர்கள் ஒரு காளி சிற்றுண்டிக்காக உன்னை பக்குவம் செய்து விடுவார்கள். ராவணனால் பயமுறுத்தப்பட்ட ஜானகியை பார்த்து அங்கிருந்து தேவ கந்தர்வ மடந்தையர்கள் கண்களில் நீர் தழும்ப துக்கம் அடைந்தார்கள். அந்த அரக்கனால் அதட்டப்பட்ட சீதையை பார்த்து, சீதே, பயப்படாதே, இந்த அற்பன் உன்னை என்ன செய்ய முடியும் என்ற கருத்தை வெளிப்படுத்த சில பெண்கள் உதட்டை அசைத்தார்கள் மற்றும் சிலர் கண்களை சிமிட்டினாங்க. அங்க சமாதானம் செய்யப்பட்ட சீதை தன் கற்பு திறத்தின் மகிமையால் பெரும் நம்பிக்கை வைத்து அவனுக்கு நன்மையை தரக்கூடிய சொற்களை சொன்னாள். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உன்னை இகழத்தக்க இந்த காரியத்திலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த மனிதனும் நிச்சயமா இங்க இல்லை. இந்திரனுடைய பத்தினியான இந்திராணி போன்றவளும் தர்மத்தவனான ராமனுடைய பத்தினியான என்னை இந்த மூவுலகத்திலையும் முன்னை தவிர வேற எவனும் இவ்வாறு மனதால் கூட பிரார்த்திக்க முடியுமோ? ராட்சச பதரே, எல்லையில்லாத பராக்கிரமனாகிய ராமனுடைய மனைவியான என்னை பார்த்து பாவகரமான எந்த சொற்களை சொன்னையோ அந்த மோசமான பலனிலிருந்து எப்படி தப்பிக்க போற நீ? அதர்மனே, காட்டில் மத யானையும் முயலும் யுத்தம் செய்தால் என்னாகும்? ராமன் மத யானை போன்றவர், நீ வெறும் முயல் குட்டி. அப்படிப்பட்ட நீ இஸ்வாக்கு குலநாதனான அவரை இங்கே நிந்தனை செய்ய வெட்கப்படவில்லையா? அவருடைய கண்ணில் படாமல் இருக்கும் வரையில் நீ இவ்வாறெல்லாம் பேசுவாய். இழிந்தவனே, கருப்பும் மஞ்சளும் கலந்து விகாரமான உன் குரூர நேத்திரங்கள் என்னை பார்த்த போதே பூமியில் விழவில்லையே. அந்த அறநெறியாளரின் மனைவியும் தசரதன் நாட்டு பெண்ணுமான என்னை பார்த்து தகாத வார்த்தைகளை சொன்ன ஏ பாவியே, உன் நாக்கு ஏன் இன்னும் அருந்து விழவில்லை? 10 தலையானே, ராமனிடமிருந்து நான் உத்தரவு பெறவில்லை. நியமங்களோடு கூடிய ஒரு தவ வாழ்க்கையில் இருக்கிறேன். அதனால்தான் சாம்பலாக்கும் வல்லமை பெற்ற என் தேஜஸால் உன்னை சாம்பலாக்காமல் இருக்கிறேன். மகா மேதாவியான ராமனுடைய பத்தினியான நான் அபகரிக்க முடியாதவள். உன்னை கொல்வதற்காக தெய்வம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சூரனும் குபேரனுக்கும் தம்பியும் ஏராளமான சேனைகளின் கூடியமான நீ ஏன் ராவணனை வெளியேற்றிவிட்டு இந்த மனைவியை திருடை செய்தாய்? சீதையின் பேச்சை கேட்ட ராவணன் குரூரமான தன் கண்களை சுழற்றி ஜானகியை கண்கொட்டாமல் பார்த்தான். நீருண்ட மேகம் போல் கருப்பான தேகத்தை உடையவன், பெரிய புஜங்களும் கழுத்தும் உடையவன், சிங்கத்தை போல பலமும் நடையும் உடையவன், நெருப்பு கொழுந்துகளை போன்ற நாக்கின் நுனி மற்றும் கண்களை கொண்டவன். கோபம் பொங்கும் போது தலை அசையவே கிரீடத்தின் நுனியும் அசைய அதனால் உயரமானவன். அழகான மாலைகளாலும் நறுமண பூச்சுக்களாலும் சிவந்த ஆடைகளாலும் மாலைகளாலும் உரிக்க தங்கத்தால் செய்யப்பட்ட தோல்வளை முதலிய அணிகலன்களாலும் அலங்கரிக்கப்பட்டவன். அமிர்தத்திற்கு பார்க்கடலை கடந்த போது மந்தர பர்வதம் வாசு என்ற மகா சர்ப்பத்தால நடுவில் கட்டப்பட்டது போல இந்திர நீலமேனி கோர்க்கப்பட்ட அரைஞானனால அலங்கரிக்கப்பட்ட இடுப்பை உடையவள். அணிகலன்கள் நிரம்பிய 2 கைகளாலும் 2 உன்னத சிகரங்கள் விளங்கும் மந்திர தலையை போல விளங்கினான் ராவணன். இளஞ்சூரியனுக்கு ஒப்பான ஒளியுடன் பிரகாசிக்கும் 2 குண்டலங்களை அணிந்திருந்தான். சிவந்த மலர்களாலும் தளிர்களாலும் நிறைந்த அசோக மரங்களால அழகு பெற்றிருக்கும் மலையை போன்று இருந்தான். கல்ப விருட்சம் போல் இருந்தான்.
வசந்த துருவே உருவெடுத்து வந்தது போன்று இருந்தான். மயானத்திலிருந்து சமாதி போன்றவன் அலங்காரம் செய்து கொண்டிருந்தாலும் பார்க்க பயங்கரமாக இருந்தான். கோபத்துல மிகவும் சிவந்த கண்களுடன் வைதேகியை வெறிக்க பார்த்து மலைப்பாம்பு போல் பெருமூச்சு விட்டு கொண்டு ராவணன் சீதையை பார்த்து சொன்னான். செயல்திறன் அற்றவனும் பொருள் இல்லாததுமான ராமனை இன்னும் நம்பிக்கை கொண்டிருக்கும் முன்னே இப்போது விடியற்கால இருட்டை தன் ஒளியால் சூரியன் அழைப்பதைப் போல ஒழித்து விடுகிறேன். இப்படி சீதை தேவியிடம் சொல்லிவிட்டு எதிரிகளை கதறவடிக்கும் ராவணன் பயங்கரமான பார்வையுடைய அரக்கிகள் எல்லோருக்கும் உத்தரவு பிறப்பித்தான். ஒற்றை கண் உடையவள், ஒற்றை காது உடையவள், மூடிய காது உடையவள், பசுவினுடையது போலவும் யானையின் உடையதை போலவும் செவிகள் உள்ளவங்க, தொங்கும் காது உள்ளவங்க, காதே இல்லாதவங்க, யானையின் கால் உள்ளவங்க, குதிரையின் கால் உள்ளவங்க, அளவுக்கு மேல் பருமனாக இருந்த வயிறு, அளவுக்கு மேல் பறித்திருந்த வாய்க்கண்களை உடையவர், நீண்ட நாக்கு உடையவர்கள், நாக்கு இல்லாதவள், மூக்கற்றவள், சிங்க முகத்தால், பசுமுகத்தால். இவ்வாறான ராட்சசிகளை பார்த்து ஜனகன் குமாரியான சீதை எந்த வகையில் சீக்கிரம் எனக்கு வசப்படுவாளோ வழிமுறையில் ராட்சசிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உடனே செய்யுங்கள். சாமதான பேத முறைகளை வரிசையாகவும் மாற்றி மாற்றி கடைப்பிடித்து பெருந்தடியை தூக்கி காட்டியும் பயமுறுத்துங்கள் என்று காமத்தாலும் கோபத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டிருந்த ராவணன் திரும்ப திரும்ப உத்தரவிட்டு ஜானகியை பயமுறுத்தினான். உடனே தானியமாலினி என்ற ராட்சசி, அதாவது ராவணனுடைய 2வது மனைவி அருகில வந்து அவனை தழுவிக்கொண்டு பின்வருமாறு சொன்னாள். மண்டோதரியும் தழுவிக்கொண்டால் என்ன கொள்க, பின்னால் ஹனுமான் மண்டோதரி தடுத்தாள் என்று சொல்ல போகிறார். மன்னா, என்னுடன் உல்லாசமாக இருங்கள். ஒளி இழந்த விருப்பமில்லாத மானுட மங்கையான இந்த சீதையால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மாமன்னனே, உங்களுடைய புஜபலத்தால் சம்பாதிக்கப்பட்ட திவ்யமான உத்தம போகங்களை அனுபவிக்க வேண்டுமென்று பிரம்மதேவன் இவள் தலையில் எழுதல என்பது நிச்சயம். தன்னிடத்தில் பிரியம் கொள்ளாதவளை விரும்பி வருந்துகிறவருடைய தேகம் தாபத்தை அடையும். தன்னிடத்தில் ஆசை உள்ளவளை விரும்பினால் நிறைய திருப்தி உண்டாகும். இப்படி ராட்சசியால் சொல்லப்பட்டதும் இருக ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்ட பலசாலியான கருமேகம் போன்றவனான அவன் இகழ்ச்சியாக சிரித்து கொண்டே திரும்பி சென்றான். பூமி அதிரும்படி புறப்பட்டு சென்ற ராவணன் சூரியன் போல் நன்றாக பிரகாசிக்கும் மாளிகையால புகுந்தா. தேவ கந்தர்வம் நாக கன்னிகைகள் நாற்புறங்களிலும் அவனை சூழ்ந்து கொண்டு உயர்ந்ததான அந்த மாளிகைக்குள் பிரவேசித்தாங்க. பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றுதலையே நோக்கமுள்ளவளும் பயத்தால நடுங்குவவளான சீதையை இப்படி மிரட்டிவிட்டு காமத்தால மனமயங்க அந்த ராவணன் பேரொளி வீசி கொண்டிருந்த தன்னுடைய மாளிகையில் பிரவேசித்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டம் 22வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.